அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஏஐஎஸ் அகாடமி. நம்ம டெஸ்ட் நம்பர் 11க்கான மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 11ல என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் சம் மணி மஸ்ட் பி given as simple interest for 6 months at 4% per annum in order to earn 150 interest. சரிங்களா? 150 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும். எவ்வளவு பர்சன்டேஜ்னா 4%ல 6 மாசத்துக்கு. அப்படின்னா அதோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரிங்களா? சோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கணும்? 150 ரூபாய். சரிங்களா? அடுத்தது 4%, r ஈக்குவல் டு 4%. ஸோ n என்னன்னா 6 மந்த். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரெண்டு விதத்துல போடலாம். சரிங்களா? ஸோ ஒன்று ஃபார்முலா படி போடலாம். ஸோ ஃபார்முலா இல்லாமல் நம்ம எப்படி போடுறதுனா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் சேம் இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 4%னா 6 மாசத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 2% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அப்போ 2%. ஓகேங்களா? அப்போ 2%னா அதோட அமௌண்ட் என்னன்னா 2%க்கு 150 ருபீஸ் கிடைக்குது. ஓ 150. அப்போ 2% ஈக்குவல் டு 150னா பிரின்சிபல்ங்கிறது எப்பயுமே 100%. சரிங்களா? ஸோ அப்போ 100% என்ன? சரிங்களா? அதை கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூவை எப்பயுமே அதனுடைய பர்சன்டேஜாலே டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1% கிடைச்சிரும். சரிங்களா? என்ன பர்சன்டேஜ் நமக்கு தேவை? 100 தேவை. ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 2வையும் 100ஐயும் கேன்சல் பண்ணா 50. ஸோ 150 இன்ட்டு 50 பண்ணினா 7500. சரிங்களா? இதுதான் பிரின்சிபல். ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 177. ஸோ தனி வட்டியில் கொடுக்கப்பட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 880 ஆகவும் 3 ஆண்டுகளில் 920 ஆகவும் இருக்கும் எனில் அசல் தொகை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டினாலே ஒவ்வொரு வருஷம் சேம் அமௌண்ட். ஸோ 2 இயர்ஸ்ல 880, 3 இயர்ஸ்ல 920. சரிங்களா? அப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 40 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர்லயும் என்ன வந்திருக்கும்? இந்த 880லேருந்து 40 மைனஸ் பண்ணோம்னா 840. சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் 40 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரப்போகுது. அப்போ 0 இயர், அதாவது அந்த அமௌண்ட் கொடுக்கப்பட்ட நாள், அதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ 840லேருந்து ஒரு 40 மைனஸ் பண்ணுங்க, 800 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டோட பிரின்சிபல் என்னன்னா 800. அதுதான் அசல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 178 பாருங்க. 6000த்திற்கான தனி வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு 6900 அளிக்கும் வட்டி விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 6000 ரூபாய் வந்து பிரின்சிபல். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது? 6900 அப்படின்னா 900 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அப்போ 3 வருஷத்துக்கு 900 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? இது வந்து 3 இயர்ஸ்க்கு. ஸோ 1 இயருக்கு எவ்வளோனா 300. சரிங்களா? அப்போ 6000 ரூபாயில ஒரு வருஷத்துக்கு 300 ரூபாய் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் எதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 6000 ரூபாயில 300 ரூபாய் எவ்வளவு பர்சன்டேஜ்? சரிங்களா? ஸோ 2 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 0க்கு ஒரு 0, இது கேன்சல் பண்ணால் 2, 2 10 கேன்சல் பண்ணால் 5. அப்போ 5%. சரிங்களா? இப்போ 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த 6000 ரூபாய்ங்கிறது 3 வருஷத்துல 6900 மாறும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 179. சரிங்களா? ஸோ இங்கேயும் பாருங்க, 3000 ரூபான்ற அமௌண்ட் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 1080 ரூபாய் வட்டியை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ எத்தனை வருஷத்துல இந்த 1080 ரூபாய் கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3000 ரூபாயில இந்த 1080 ரூபாய் எத்தனை சதவீதம் கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ அப்போ 3000 ரூபாயில 1080 எத்தனை சதவீதம்? நான் இங்க போடுறது ஃபுல்லாவே ஃபார்முலா இல்லாம எப்படி ஷார்ட்டா போறது மட்டும் தான் சொல்ல போறேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ 2 0க்கு 2 0, ஒரு 0க்கு ஒரு 0. ஸோ இது நீங்க சொன்னா 36%. அப்போ 3000 ரூபாயில 1080 ரூபாங்கிறது 36%. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 12%. சரிங்களா? அப்போ 36%ங்கிறது எத்தனை வருஷத்துல அந்த மாதிரி வந்திருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 12%னா அப்போ 36%ங்கிறது 3 வருஷத்துல கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்போ 3 இயர்ஸ். அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 20 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும். எத்தனை ஆண்டுகளில் அதே தனி வட்டி விகிதத்தில் அது இரட்டிப்பாகும்? சரிங்களா? ஸோ இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து 1 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தனி வட்டியில 20 வருஷத்துல 3 மடங்கு ஆகுது. அப்ப n வந்து 20, 3 டைம்ஸ்னா அமௌண்ட் வந்து 3 ரூபாயா மாறும். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும்? ஸோ பிரின்சிபல் 1 ரூபான்னு அசியூம் பண்ணிருக்கீங்க. 3 டைம்ஸ் ஆகுது 20 வருஷத்துல. ஸோ 3 ரூபாயா மாறுது. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 2. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆர் தேவை. சரிங்களா? ஸோ ஃபார்முலா படி போட்டோம்னா I ஈக்குவல் டு PNR பை 100. அப்போ 2 ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 n வந்து 20 இன்டூ ஆர் டிவைடட் பை 100. சரிங்களா? ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ். அப்போ ஆர் ஈக்குவல் டு
10%. ஓகேங்களா? இப்போ அதே அமௌண்ட் எத்தனை ஆண்டுகளில் அதே தனி வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாகும்? சரிங்களா? அப்போ இங்க அதே பிரின்சிபல் ₹1 அமௌண்ட் வந்து ₹2 ஆகணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன், அப்புறம் ஷார்ட்டா எப்படி போறதுன்னு சொல்லிடுறேன். அமௌண்ட் எவ்வளோ? ₹2. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா ₹1. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 10%. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. I வந்து 1, பிரின்சிபல் 1, n தெரியாது, r வந்து 10 டிவைடட் பை 100. சரிங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டா இந்த 10 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தா n ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 10 இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி ஷார்ட்டா போடலாம்னா, இப்போ 20 இயர்ஸுக்கு 3 டைம்ஸ். ஓகேங்களா? அவங்க 2 டைம்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ 20க்கு முன்னாடி என்னன்னா 10 இயர்ஸ், 20க்கு அடுத்தது 30 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கெஸ்ல தான் வந்து நம்ம 10 வருமா 20 வருமானு சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியும். அப்போ 2 டைம்ஸ், இங்க வந்து 4 டைம்ஸ் ஆகும். சரிங்களா? அதாவது 20 வருஷத்துல ஒரு அமௌண்ட் 3 மடங்கு ஆகுது. சரிங்களா? அப்போ அது என்னன்னா 20 வருஷத்துல 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 3 டைம், இப்போ ₹100ன்ற அமௌண்ட் 20 வருஷத்துல ₹300 மாறுது. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 2 டைம்ஸ், அதாவது ₹200 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 20 வருஷத்துல ₹200 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 10 வருஷத்துல ₹100 இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சேமா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இதை எடுத்திருக்காங்க. அடுத்தது தனி வட்டியில ஒரு தொகை 15 ஆண்டுகளில் 3 மடங்காக அதிகரிக்கிறதாம். சரிங்களா? ஸோ 3 மடங்கு அதிகரிக்குது. ஓகேங்களா? அப்படின்னா 15 இயர்ஸ்ல என்ன ஆகுது? 3 மடங்கா, ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் இன் 15 இயர்ஸ். ஸோ 3 டைம்ஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ 15 இயர்ஸ்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3 டைம்ஸா மாறி இருக்கு. சரிங்களா? இன்க்ரீஸ்ங்கிறது வேற, அது சேஞ்சஸ்ங்கிறது வேற. சரிங்களா? ஸோ இது 5 டைம்ஸ் ஆக எத்தனை வருஷம் தேவைப்படும்? சரிங்களா? 15 வருஷத்துக்கு 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப இன்னொரு 15 வருஷத்தை சேர்த்து இந்த 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 5 டைம்ஸ் கிடைக்கும் 30 இயர்ஸ்ல. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 182. ஸோ ₹6000 4 வருஷத்துல ₹7200 மாறுது. ஸோ 6000 4 இயர்ஸ்ல 7200 மாறுது. அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 1200. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். அடுத்தது வட்டி விதம் என்னன்னா 1.5 மடங்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப 5 வருஷத்துல அதே அசல் தொகைக்கு எவ்வளவு சேஞ்சஸ் நடக்கும், என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 6000 4 இயர்ஸ்ல 7200 ஆகுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ₹1200. அப்போ 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ₹1200, ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1200 4 டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ₹300. சரிங்களா? அப்ப இந்த ₹6000ல ₹300 எத்தனை சதவீதம் பாருங்க. ஆல்ரெடி இதே ஸ்டெப் போட்டிருக்கோம். 5% வந்துச்சு. இன்டூ 100 ஈக்குவல் டு 5%. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 5 இன்டூ 1.5 போட்டோம்னா 7.5. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 7.5%. ஓகேங்களா? ஸோ அப்போ ₹6000க்கு 7.5% எவ்வளோன்னு வருதுன்னு பார்க்கணும். ஸோ 1%னா ₹60 கிடைக்கும். அப்போ 7%னா 420 வரும். சரிங்களா? நமக்கு 7.5% தேவை. அப்போ 0.5% எவ்வளோனா 1% ₹60. அப்போ 0.5னா அதுல பாதி ₹30. சரிங்களா? அப்போ 7%னா 420, 0.5 ஒரு 30. ஸோ டோட்டலா 7.5% எவ்வளவு வரும்னா 415 வரும். சரிங்களா? இது வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க? 5 வருஷத்துக்கு கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 2250 வரும். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 2250, பிரின்சிபல் ஒரு 6000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 8250 சொல்லிட்டு அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை ஆண்டுகளில் ஒரு தொகை ஆண்டுக்கு 12% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாகும்? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம பிரின்சிபல் நாமளே அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா பிரின்சிபலை ₹1 சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு ₹1. சரிங்களா? என்னவாகணும்னு சொல்றாங்கன்னா இரட்டிப்பாகணும், டபுள் இட் செல்ஃப். அப்படின்னா அமௌண்ட் வந்து ₹2. ஸோ பிரின்சிபல் ₹1, அது டபுள் ஆச்சுன்னா ₹2 மாறும். ஸோ இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து ₹1. சரிங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 12%. சரிங்களா? என்ன கேட்கறாங்கன்னா n என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. I வேல்யூ 1, பிரின்சிபலும் 1, n வேல்யூ தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். R வந்து 12 டிவைடட் பை 100. சரிங்களா? இப்போ n தேவைன்னா
இந்த 12 100 ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 100/12 சரிங்களா. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 8 டைம்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடும். அதுதான் 8 இயர்ஸ். ரிமைண்டர் ஒரு 4 கிடைக்கும். அதை மந்த்தில் போட்டுக்கணும். 4 மந்த். ஸோ 8 இயர் 4 மந்த் ஆகும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 184 பாருங்க. ஒரு தொகையானது தனி வட்டியில் 8 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் ஆண்டுக்கு தனி வட்டி விகிதம் என்ன? சரிங்களா. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரின்சிபல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அமௌண்ட் வந்து சரிங்களா 1 ரூபாயே வச்சுக்கலாம். ஸோ 1 ரூபா அமௌண்ட் வந்து இரட்டிப்பாகும்னா 2 ரூபா. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? 1 ரூபான்னு கிடைக்கும். சரிங்களா. அடுத்து n என்னன்னா 8. ஓகேங்களா. ஸோ அப்படியே டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஐ வந்து 1 ரூபா, பிரின்சிபலும் 1 ரூபா, n வந்து 8 இயர்ஸ், ஆர் தான் தெரியாது, டிவைடட் பை 100. அப்போ ஆர் தேவைன்னா 8/100 ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு 100/18 கிடைக்கும். இதோட வேல்யூ என்னன்னா 12.5. சரிங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து எத்தனை ஆண்டுகளில் தனி வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% அசல் 2/5 மடங்காக ஆகும்? சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கரெக்ட் தான். நான் ஸ்டார்டிங்ல தப்புன்னு சொல்லியிருந்தேன். இன் வாட் டைம் வில் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி 2/5 ஆஃப் தி பிரின்சிபல்? ஓகேங்களா. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து 2/5 டைம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது 2/5 மடங்காக என்னன்னா வட்டி, தனி வட்டி. இந்த அசலுங்கிறத தனி வட்டின்னு மாற்றிக்கோ. 8% தனி வட்டி 2/5 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சிபலை என்ன பண்றேன்னா 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்போ தனி வட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஏன்னா இங்கிலீஷ்ல கொஸ்டின் கரெக்டா இருக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 2/5 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல், அதுதான் 100. சரிங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணா 20, அப்போ 40 rupees. சரிங்களா. ஸோ அப்போ பிரின்சிபல் 100 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் 40 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. சரிங்களா. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஐ வேல்யூ 40, பிரின்சிபல் 100, n தெரியாது, r வேல்யூ 8 டிவைடட் பை 100. சரிங்களா. 100 கேன்சல் ஆயிடும். 80 40 கேன்சல் பண்ணா 5. சரிங்களா. அப்போ n ஈக்குவல் டு 5 இயர்ஸ். ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. அடுத்தது ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து 3000 ரூபாய் கடன் வாங்குறாரு, பி வந்து 3200 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஸோ அவங்களோட பீரியட் எவ்வளோனா 2.5 வருஷம். சரிங்களா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா பி வந்து ஏவை விட 40 ரூபா அதிகமா இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. சரிங்களா. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 40 rupees. ஏன்னா ஏவை விட பி வந்து 40 ரூபா அதிகமா பே பண்றாங்க. சரிங்களா. இப்போ பிஎன்ஆர் பை 100. சரிங்களா. ஸோ பிரின்சிபல் பியோட பிரின்சிபல் என்னன்னா 3200. ஓகேங்களா. அடுத்தது n வேல்யூ என்னன்னா 2.5 வருஷம் சொல்லியிருக்காங்களா, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5/2 கிடைக்கும். இன்டூ ஆர் வேல்யூ தான் தெரியாது, ஸோ கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100 மைனஸ் ஏவோட அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே பிஎன்ஆர் பை 100 தான். ஸோ எங்க பிரின்சிபல் வேல்யூ 3000, n வந்து 5/2 இன்டூ ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 40. சரிங்களா. ஸோ இப்போ 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம் எல்லாத்துலையும். அடுத்து இந்த 2வையும் 32வையும் கேன்சல் பண்ணா 16, இந்த 2வையும் 30 கேன்சல் பண்ணா 15. சரிங்களா. அப்போ 16 இன்டூ ஒரு 5 இன்டூ ஒரு ஆர். சரிங்களா. மல்டிப்ளை பண்ணோம்னா 80 ஆர் மைனஸ் இங்க ஒரு 15 ஒரு 5 ஒரு ஆர் மல்டிப்ளை பண்ணா 75 ஆர் ஈக்குவல் டு 14 கிடைக்கும். அப்போ 5 ஆர் ஈக்குவல் டு 40. அப்போ ஆர் ஈக்குவல் டு 8%. சரிங்களா. ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 187. 3 ஆண்டுகள் மற்றும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% என்ற எளிய வட்டி 42 வேறுபடும் எனில் அசல் எவ்வளவு? சரிங்களா. தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum at 5% per annum for 3 years and 4 years differ by 42. சரிங்களா. ஸோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷம் அப்புறம் 4 வருஷத்துக்கு என்ன பண்றாங்கன்னா டிஃபரன்ஸ் 42 ரூபாய் கிடைக்கும். ஒவ்வொரு வருஷமும் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் சேமா தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். ஓகேங்களா. அப்போ 5% வந்து 42 ரூபாய். ஓகேங்களா. ஸோ அப்போ 5% ஈக்குவல் டு 42. நமக்கு அசல்னா 100%. அப்போ 100% எவ்வளவு? சரிங்களா. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 42/5 இன்ட்டு 100. சரிங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 20, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 840. இதுதான் பிரின்சிபல். ஓகேங்களா. 100% எவ்வளோனா 840. இது ஏன் நான் வந்து 5% ஈக்குவல் டு 42ன்னு எடுத்தேன்னா
3 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும், அதாவது 3 வருஷத்துலேருந்து 4 வருஷமா இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த 5% தான் இன்க்ரீஸ் ஆகும். அதோட டிஃபரன்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 4 வருஷத்துலேருந்து 3 வருஷத்தை மைனஸ் பண்ணா ₹42 கிடைக்குது. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 5%. அதனால தான் 5% 42 நான் எடுத்திருக்கேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 188. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? Simple interest on a certain sum for 8 months at 4% per annum is 129, less than at the simple interest on the same sum for 15 months 5% per annum. சரிங்களா? ஸோ என்னன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், சரிங்களா, ரெண்டு டிஃப்ரெண்டான மந்த்து, அதாவது பீரியடும் டிஃப்ரெண்டாக இருக்கு, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் டிஃப்ரெண்டாக இருக்கு. அதனுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 129. சரிங்களா? அப்படின்னா பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 15 மந்த்து 5%, இதுதான் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ 129 லெஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பிரின்சிபல் தெரியாது. பி இன்டூ என் வேல்யூ என்னன்னா 15. ஸோ அப்போ என் ஈக்குவல் டு 15/12ன்னு போட்டோம்னா 5/4 கிடைக்கும். சரிங்களா? ஸோ 5/4 இன்டூ பி என் ஆர் வேல்யூ என்னன்னா இதுக்கு 5% டிவைடட் பை 100 மைனஸ் பிரின்சிபல் ஆஃப் என் வேல்யூனா 8 மந்த்னு இருக்கா, அப்போ 8/12ன்னு போட்டோம்னா 2/3ன்னு கிடைக்கும். ஸோ 2/3 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 129. ஏன்னா ₹129 கம்மின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே 25p டிவைடட் பை 400 மைனஸ் 8p/300 ஈக்குவல் டு 129 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1200ன்னு கிடைக்கும். ஸோ 1200. சரிங்களா? சார் இங்கே மேலேங்களே இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75p மைனஸ் இங்கே மேலேங்களே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 32p ஈக்குவல் டு 129. ஸோ 75லேருந்து 32 மைனஸ் பண்ணால் நமக்கு 43pன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 129 இன்டூ 1200. சரிங்களா? ஸோ p ஈக்குவல் டு 129 இன்டூ 1200 டிவைடட் பை 43. சரிங்களா? இது கேன்சல் பண்ணால் இங்கே 3 டைம்ஸ் வருமா? அப்போ 3 இன்டூ 1200 வேல்யூ 3600. ஓகேங்களா? ஆப்ஷன் டி இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 189. ஸோ இங்கே பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான பர்சன்டேஜில் பிரித்து கொடுக்குறாங்க. இந்த மாடலில் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. நான் ஒரு கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுறேன், மற்றெல்லாம் நீங்களே போட்டு பாருங்க. சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 1500 ரெண்டா பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் 1 வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஓகேங்களா? அடுத்தது n வந்து 3 இயர்ஸ். ஸோ n ஈக்குவல் டு 3. சரிங்களா? அடுத்தது பிரின்சிபல் 2. ஸோ 1550 ரூபாயில எக்ஸ் ருபீஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? 1550 மைனஸ் எக்ஸ். இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 8%. இதில் n வந்து 3 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 300 ரூபாய் கிடைச்சிருக்கும். அப்போ பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு அதாவது ரேஷியோ தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என்ன ரேஷியோ கேட்குறாங்கன்னா 5%க்கும் 8%க்கும் கடனாக கொடுக்கப்பட்ட அந்த தொகையோட ரேஷியோ. ஸோ இது வந்து 5% கொடுக்கப்பட்ட ரேஷியோ வந்து எக்ஸ், அமௌண்ட் எக்ஸ். 8% கொடுத்தது 1550 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? ஸோ இதோட டோட்டல் வந்து 300 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் PNR/100. ஸோ இதுக்கு வந்து PNR/100 பிளஸ் இதனுடைய PNR/100. சரிங்களா? ஸோ அப்போ பிரின்சிபல் எக்ஸ், n வந்து 3, r வந்து 5 டிவைடட் பை 100 பிளஸ் பிரின்சிபல் எவ்வளோ 1550 மைனஸ் எக்ஸ் இன்டூ 3 இன்டூ 8 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 300. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நான் எழுதிட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடலாம். எடுத்ததுமே வந்து 100 எப்பயுமே டிவைட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் 100 இருக்கும். அப்போ எல்சிஎம் எடுக்கிற மாதிரி போயிடும். நீங்கள் எங்கேயே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, அதனால கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 15x டிவைடட் பை 100 பிளஸ் இப்போ இந்த 1550 இந்த 3 கூட 8 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்ன வரும்? $37,200 வரும். சரிங்களா? 37,200 டிவைடட் பை இந்த 100 மைனஸ் இந்த எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ் எடுத்து இந்த 3 கூட 8 கூட மல்டிப்ளை பண்ணுங்க.
24x by 100 equal to 300. சரிங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு? பேஸ் 100 இருக்கா? ஸோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் 100 தான். ஓகேங்களா? இப்போ 15x minus 24x இருக்கு. ஸோ 37,200 minus 9x equal to 300. சரிங்களா? அப்போ 100 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனா 30,000 மாறும். ஒரு 0 வராது, சாரி. ஓகேங்களா? இப்போ 9x அந்த சைடும் 30,000 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 7,200 ஈக்குவல் டு 9xன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ x ஈக்குவல் டு 7,200 டிவைடட் பை 9 போட்டோம்னா 800 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து 800. அப்போ இந்த 8% கொடுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோனா 1550 மைனஸ் எக்ஸ். அப்போ 1550 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 750. சரிங்களா? ஸோ ஒரு தொகை வந்து 800, ஒரு தொகை 750. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கலாமா? 800:750. ஸோ 2 0 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து ரெண்டு பக்கமும் இப்போ 5ஆல கேன்சல் பண்ணலாமா? ஸோ 5ஆல கேன்சல் பண்ணா 16, இங்க 15 வரும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஏன்னா 5%ல கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுக்கும் 8%ல கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுக்கும் அந்த ஆர்டர்ல தான். ஃபர்ஸ்ட் 5%, அப்புறம் தான் 8%. சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் 800 எடுத்தேன், அடுத்து 750 எடுத்தேன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 190 பாருங்க. அசல் மற்றும் ஒரு வருடத்திற்கு பிறகு தொகையின் விகிதம் 10:12. சரிங்களா? ஸோ இப்போ அசல் பிரின்சிபலை அந்த ஆர்டர்ல எடுத்துக்கோங்க. பிரின்சிபல் தான் ஃபர்ஸ்ட் இருக்குதா? ஸோ 10 ரூபான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அமௌண்ட் அப்போ எவ்வளோ? ஒரு வருடத்திற்கு பிறகு தொகையின் விகிதம் 12 ரூபாய். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கும்? இன்ட்ரெஸ்ட் வந்து 2 ரூபாய். சரிங்களா? இப்போ ஆண்டுக்கான வட்டி விகிதம். சரிங்களா? 10 ரூபாயில அப்போ 2 ரூபாய் எத்தனை சதவீதம்னு பார்ப்போம். ஸோ 10 ரூபாயில 2 ரூபாய் எத்தனை சதவீதம்? 20%. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளா போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் 1 எக்ஸ்னு வச்சுக்கோங்க, பிரின்சிபல் 2 4000 மைனஸ் எக்ஸ்னு வச்சு நீங்களே கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன கொஸ்டின் 189 இருக்குல்ல, அதோட சேம் ப்ரொசீஜர் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அங்க ரேஷியோ கேட்டிருப்பாங்க, இங்க வந்து இந்த பர்சன்டேஜ்ல என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, 400 என்ற தொகை 4 ஆண்டுகளில் 480 ஆகிடுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ 400 வந்து 4 இயர்ஸ்ல 480 மாறுது. சரிங்களா? வட்டி விகிதத்தை 2% உயர்த்தினால் அது எவ்வளவு உயரும்? சரிங்களா? ஸோ அப்போ 400 ரூபாய்க்கு 2% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அப்போ 400 ரூபாயில 1% எவ்வளோ? 4 ரூபாய். சரிங்களா? அப்போ 2% எவ்வளோனா 8 rupees. சரிங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கு 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால 8 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? இது வந்து ஃபார் 1 இயர். ஸோ அப்போ 4 இயர்ஸ்க்கு 32 இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ அப்போ 480 ரூபாய் நார்மலாக கிடைக்குது. இப்போ 2% இன்க்ரீஸ் பண்ணால் 32 ரூபாய் எக்ஸ்ட்ரா மாறும் கிடைக்கும். அப்போ 480 கூட 32 ஆட் பண்ணா 512. சரிங்களா? ஆப்ஷன் 3 இருக்கு பாருங்க. அடுத்து வந்து ஒரு தொகை குறிப்பிட்ட தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்டது. அதன் வட்டி வீதத்தை 3% உயர்த்தும் போது 72 ரூபாய் உயர்கிறதாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா 2 வருஷத்துல 3% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ? ஓகேங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு 72 ரூபாய் உயர்கிறது 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உயரும்? 36 ரூபாய் உயரும். சரிங்களா? அது எதனாலனா இந்த 36 ரூபாய் வந்து இந்த 3% ஈக்குவல். ஒருவேளை நீங்க 72 ரூபாய் எடுத்தீங்கன்னா அது 6% ஈக்குவல். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமா தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 36ங்கிறது 3%னா என்ன கேட்கறாங்க? அசல் கேட்கறாங்க. அசல்னா என்ன? 100%. ஸோ 100% என்ன? ஓகேங்களா? அப்போ 36/3 × 100. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 12 வரும். அப்போ 12 × 100 1200. ஓகேங்களா? அதுதான் 193க்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 194. A sum of 800 amounts to 920 in 3 years at this simple interest rate. If the rate is increased by 3% per annum, what will be the sum amount to in the same period? சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் போட்டோம்ல, இதே சேம் ப்ரொசீஜர் தான் அந்த கொஸ்டின். சரிங்களா? இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பாருங்க பகுதி அளவு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 9.2% இதுக்கு முன்னாடி 300 வந்து ஈக்குவலா நம்ம வச்சு போட்டோம், அப்புறம் 129 ஈக்குவல் வச்சு போட்டோம். இங்க வந்து என்னன்னா இந்த 10,000க்கு 9.2% எவ்வளோன்னு வச்சு நீங்க ஈக்குவல் பண்ணி போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லையா ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். ஓகேங்களா? ஆப்ஷன்ல இருந்து போடலாம் எப்படின்னு சொல்லிடுறேன், நீங்க ப்ரொசீஜர் படி போட்டு பாருங்க.
இப்போ என்னென்ன பகுதினா ஒன்று இப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். ஒன்று 4500, ஒன்று 5500. இது வந்து 8%, இது வந்து 10%. சரிங்களா? ஆவரேஜ் எவ்வளோனா 9.2. அப்போ 10,000ல 9.2% எவ்வளோன்னு பாருங்க, 920 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 4500 8% அமௌண்ட்டும் 5500 10% அமௌண்ட்டையும் ஆட் பண்ணா நமக்கு 920 கிடைக்கணும். இப்போ 4500 8% எவ்வளோன்னு பார்க்கலாமா? 1%னா 45. அப்போ 8%னா 360 ரூபாய் வரும். அப்புறம் 5500 ஒரு 10%, அப்போ 550 ஆட் பண்ணா 910 வருது. ஆனா நமக்கு 920 வரணும். அப்ப இதுவும் கிடையாது. இப்ப இதுல பாருங்களேன், 8% எவ்வளவு வரும்? 4000 ரூபாய்க்கு 4000 8%னா 1%னா 40. அப்ப 8னா 320. சரிங்களா? 6000 ரூபாய்க்கு 10% பாக்குறோம், 600 ரூபாய் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 920 ரூபான்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த 920 ரூபாய் கிடைச்சிருச்சு. அந்த ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் அதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிதின் 3 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்திலும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 9% வட்டி விகிதத்திலும், மற்றும் 8 வருடங்களுக்கு மேலான காலத்திற்கு 13% வட்டி விகிதத்திலும், இது வேதத்திலும் இருக்கு, இது வீதத்திலும் கடன் வாங்கினார். 11 வருடங்களின் முடிவில் அவர் செலுத்திய மொத்த வட்டி 8160 அவர் கடன் வாங்கிய தொகை என்ன? ஸோ பிரின்சிபல் நமக்கு கொடுக்கல. என்னன்னா, ஸோ அந்த டைம் கேப்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. மொத்தமா ஒரு 11 வருஷம் வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்குது? ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 5 இயர்ஸுக்கு 6%. மொத்தமா நமக்கு 11 வருஷத்துக்கு பிரிக்கணும். சரிங்களா? அடுத்தது சாரி, முதல் 3 ஆண்டுகள் இங்க ஒரு 3 இருக்கு. ஸோ 3 இயர்ஸுக்கு 6%. ஓகேங்களா? அடுத்த 5 வருஷத்துக்கு 9%. இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 8 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம், அப்புறம் ஒரு 5 வருஷம், மொத்தமா ஒரு 11 வருஷம் கடன் வாங்கியிருக்காரு. அப்ப இன்னொரு 3 வருஷம் இருக்கா? அப்ப நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு 8 வருஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா 13% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்க எல்லாமே பிரின்சிபல் நமக்கு தெரியாது. சரிங்களா? எல்லாத்துலயும் சேம் பிரின்சிபல் தான். என் வேல்யூ இங்க என்னன்னா, இங்க n வந்து 3, இங்க 5, இங்க 3. சரிங்களா? ஸோ இதோடைய டோட்டல் எவ்வளோனா 8160 ரூபாய். அப்படின்னா பிரின்சிபல் அதுல இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பி இன்டூ என் வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 டிவைட் பை 100 பிளஸ் அடுத்து 5 இயர்ஸுக்கு அதே பிரின்சிபல் 5 இன்டூ 9 divided by 100 plus principal into 3 into 13 divided by 100. So இதோட வேல்யூ தான் எவ்வளவு? டோட்டல் அவர் செலுத்திய மொத்த வட்டி 8160. சரிங்களா? இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 18p plus 45p plus 39p divided by 100 equal to 8160. அப்படி இதை ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் ஆட் பண்ணி சொல்லிடுறேன். 18 ஒரு 45 ஒரு 39 என்ன கிடைக்குதுன்னா 102p/100 ஈக்குவல் டு 8160. அப்போ பிரின்சிபல் தேவைன்னா நம்ம இந்த 102/100 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ 8160 இன்டூ 100 டிவைடட் பை 102. ஸோ இதை கேன்சல் பண்ணா 18 கிடைக்குது. அப்போ 80 இன்ட்டு 100 வந்து 8000. ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்ம இப்படி தான் போட்டாகணும், வேற வழி இல்லை. அப்படி இல்லை நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் இதை விட டைம் எடுக்கும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி ப்ரொசீஜராகவே போட்டுக்கோங்க. ஸோ இங்கேயும் பாருங்க 2 பார்ட்டா பிரிச்சு கொடுக்குற கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணுங்க, சேம் ப்ரொசீஜர் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 198 பாருங்க. 25,000க்கு 5% வட்டி வீதம் 3 ஆண்டுக்கு தனி வட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 25,000க்கு 8% எவ்வளோன்னு பாருங்க. 1%னா 250 வரும். சரிங்களா? அப்ப 8%னா 250 into 8. ஸோ என்ன வரும்? 2000. சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்குன்னா 2000 ரூபாய் கிடைக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2000 into 3 பண்ணீங்கன்னா 6000 கிடைக்கும். 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6000 ரூபாய். அடுத்து கொஸ்டின் நம்பர் 199 பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 780 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. சரிங்களா? ஸோ 10% 2 இயர்ஸ்க்கு.
சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 2 இயர்ஸ்க்கு 20% வருமா? அப்போ 20% இன்ட்ரெஸ்ட் அது ருபீஸ்க்கு 750க்கு ஈக்குவல். சரிங்களா? அசல் அப்படின்னா 100% கண்டுபிடிக்கணும். நீங்க ஃபார்முலா வச்சு போடுறதுனால போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ 750 டிவைடட் பை 20 இன்டூ 100. சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணலாமா? 20யும் 100 அடிச்சோம்னா 5. ஸோ 750 இன்டூ 5 எவ்வளோ வரும்? 3750 வரும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விகிதத்தில் 6720ஆக உயரும்? சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5600 ரூபாய்க்கு 6% எவ்வளவுன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ 6% எவ்வளவு வரும்? 1%னா 56. ஸோ இதெல்லாம் வந்து 3 1/3 3 1/2. ஸோ இந்த மாதிரி போதும். அதனால ஃபார்முலாவிலே போயிடலாம். பிரின்சிபல் 5600, ஆர் வந்து 6%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6720 ரூபா டோட்டல் அமௌண்ட் வந்து 6720, பிரின்சிபல் ஒரு 5600. இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? 0211 1120 ரூபாய். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் 1120. இப்போ I ஈக்குவல் டு PNR பை 100. ஸோ I வேல்யூ 1120 ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 5600, N வேல்யூ அதான் கண்டுபிடிக்கணும், R வேல்யூ 6 டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு ஃபர்ஸ்ட் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 56 இன்ட்டு 6 இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ N ஈக்குவல் டு 1120 டிவைடட் பை 56 இன்ட்டு 6. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ் வருமா? இந்த 20யும் 6யும் கேன்சல் பண்ணால் 10/3 வருமா? ஸோ அப்போ N ஈக்குவல் டு 10/3. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஸோ 10/3 நம்ம கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் ஒரு 1 டிவைடட் பை 3. ஸோ 3 1/3 இயர்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல எஸ் வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா அப்படி போடலாமா, இல்லை ஷார்ட்கட்டில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம போடலாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி டிசைட் பண்ணுறதுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.